ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 6/11/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3:45 ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கான ஸ்ட்ரே ரவுண்டு ஆல்ரெடி ஸ்டார்டட். சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்குது. நேற்று எம்சிசி தரப்புலேருந்து சீட் மேட்ரிக்ஸ் இன்கம்ப்ளீட்டடாக கொடுத்துருந்தாங்க. நம்ம ஷாக்கிங் சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். 85 பேஜ் இருக்கிற பிடிஎஃப்பில் ஜஸ்ட் 10 பேஜஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ரிலீஸ்டு பை எம்சிசி. அந்த ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு 1232 சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது. இந்த 1232 சீட்ஸ் எந்தெந்த காலேஜில் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸ்ட்ரே ரவுண்டுக்கு மட்டும் எனக்கு கம்ப்ளீட்டாக கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு ஆல்ரெடி சீட் எடுத்தாச்சு. எனக்கு ரவுண்டு 1, 2, 3ல் நான் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு ஸ்டே ரவுண்டை பற்றின அப்டேட் வேண்டாம் அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் அதுக்கு பதிலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ஸ்டே ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சீட் மேட்ரிக்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா, இது வரைக்கும் எனக்கு ஆல் இண்டியா கோட்டாலேயோ இல்லை ஸ்டேட் கோட்டாலேயோ ரவுண்டு 1 அல்லது 2 அல்லது 3ல் ஒரு சீட்டு கிடச்சி இப்போ வரைக்கும் நான் அந்த சீட்டை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கிறேன், அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க, அது ஆல் இண்டியா கோட்டாவாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஸ்டே ரவுண்டில் கலந்து கொள்ள முடியாது. அதே போல் ஆல் இண்டியா கோட்டாவோ அல்லது ஸ்டேட் கோட்டாலேயோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி 3வது ரவுண்டில் உங்களுக்கு ஒரு சீட்டு அலாட் ஆயிடுச்சு, ஆனால் நான் போய் ஜாயின் பண்ணல அப்படின்றவங்களும் இதில் கலந்து கொள்ள முடியாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டே ரவுண்டு ஒன்லி ஃபார் எம்டி ஹேண்டட், அதாவது இது வரைக்கும் எனக்கு எந்த சீட்டுமே இல்லை சார், கையில் என்கிட்ட எந்த சீட்டும் கிடையாது, எனக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னு சீட்டே இல்லாதவங்க மட்டும்தான் இந்த ரவுண்டில் கலந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? இது தொடர்பாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? ரவுண்டு 3 வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாவில் இல்லை ஸ்டேட் கோட்டாவில் சீட்டு கிடச்சி நான் இப்போ படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்றவங்களும் கலந்து கொள்ள முடியாது. ரவுண்டு 3ல் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிது, அலாட் பண்ணாங்க, ஆனால் நான் போய் ஜாயின் பண்ணல, பார்ட்டிசிபேட் பண்ணேன், பார்ட்டிசிபேட்டட் பட் நாட் ஜாயின்டு. ஓகேங்களா? கலந்துக்கிட்டேன், எனக்கு அலாட் பண்ணாங்க, நான் போய் ஜாயின் பண்ணல அப்படின்றவங்களும் இந்த ஸ்டே ரவுண்டில் கலந்து கொள்ள முடியாது. அடுத்த விஷயம், இது வரைக்கும் எனக்கு சீட்டே கிடைக்கல அப்படின்றவங்க தாராளமாக கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? சரி, இப்போது உங்களுக்கு எம்சிசி ரிலீஸ் பண்ண இந்த ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு மொத்தமாக 1232 இடங்கள் காலி இடங்கள் உள்ளது. நேற்று 85 பேஜ் இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது இப்போது 40 பேஜாக மாற்றிட்டாங்க. இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு முதல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதுல 1232 இடங்கள். இந்த 1232 இடங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதாவது எய்ம்ஸு, ஜிப்மரு, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் 15% ஆல் இண்டியா கோட்டாவில் வரக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், அதே போல் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ், டென்டல் எல்லாம் சேர்ந்தது தான் 1232. ஓகே சார், எனக்கு தமிழ்நாடு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னா தமிழ்நாடு உங்களுக்கு எத்தனாவது பேஜிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது? தமிழ்நாடு உங்களுக்கு 29வது பக்கத்திலிருந்து ஆரம்பிக்குது. எய்ம்ஸில் உங்களுக்கு மதுரையில் கிட்டத்தட்ட 2, 3, 4, 7, 9 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது. பாரத் மெடிக்கல் காலேஜில் 19 சீட் இருக்குது. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் 1, 2, 2 சீட்டு வேக்கண்ட் இருக்குது. கேட்டகரி நீங்கள் பார்த்துக்குங்க. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் இருக்குது. இஎஸ்ஐசி சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட் இருக்குது. அதே போல்
கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 1 2 2 சீட் இருக்குது, ஒரு சீட் இருக்குது. அரியலூரில் ஒரு சீட்டு. அதே போல் நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு வந்து ஒரு சீட் இருக்குது. ஓமந்தூராரில் ஒரு சீட் இருக்குது. அப்புறம் புதுக்கோட்டை டென்டல் காலேஜில் ஒரு சீட்டு. 1 6 6 1 7 7 ஓகே. கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட்டு. மோகன்குமார் மங்கலத்தில் 2 சீட்டு. உங்களுக்கு எந்த கல்லூரி தேவையோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இது காட்டுது. ஒருவேளை நான் ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன் சார் அப்படின்றவங்க இந்த கல்லூரிகளை நீங்கள் சாய்ஸஸ் போடாமல் இருந்தீங்கன்னா இன்னமும் லாக்கிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை, நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஜேஆர் மெடிக்கல் காலேஜில் 29 சீட் இருக்குது. மதுரை மெடிக்கல் காலேஜில் 2 சீட் இருக்குது. மீனாட்சி மெடிக்கல் காலேஜில் 7 சீட்டு. ராஜா முத்தையாவில் உங்களுக்கு டென்டலில் 2 சீட் இருக்குது. அதே போல் 2 4 4 5 6 8 சீட் இருக்குது. சவிதாவில் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்சில் 2 சீட்டு. சத்யசாயில் 20 சீட் இருக்குது. ஸ்ரீ பாலாஜியில் 1 2 6 8 சீட் இருக்குது. ராமச்சந்திராவில் 5 சீட் இருக்குது. இது டென்டலில் ஓகேங்களா. ராமச்சந்திராவில் வந்து டென்டலில் 5 சீட் இருக்குது. அப்புறம் எஸ்ஆர்எம் காட்டான்குளத்தூர் பிடிஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் இருக்குது. அப்புறம் எஸ்ஆர்எம்மில் எம்பிபிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா 4 சீட் இருக்குது. ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் 2 சீட் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு சென்னையில் டென்டல் காலேஜஸில் 9 சீட் இருக்குது. 9 11 11 12 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் தாய் மூகாம்பிகை டீம்டு யூனிவர்சிட்டி அதில் ஒரு சீட்டு டென்டலில் இருக்குது. அதே போல் திருவண்ணாமலையில் ஒரு சீட் இருக்குது. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் இருக்குது. 1 + 7 வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் 8 சீட் இருக்குது. விஎம்கேவி 4 சீட் இருக்குது. ஸோ இது போக மற்ற ஸ்டேட்லேயும் நான் போட்டுறோம். சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்றவங்க உங்களுக்கு தேவையான கல்லூரிகளை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஒரு 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.